அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். ஓகேங்களா? திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, உழவர்கள் சார்ந்த ஒரு திருக்குறள். அதாவது "உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர் எல்லாரையும் தாங்குவதால், உழவு செய்கின்றவர் உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய மத்த வேலைகள் செய்யக்கூடிய எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை யார் செய்றாங்கன்னா, உழவர்கள். அவங்க விவசாயம் செஞ்சு நமக்கு உணவுப் பொருட்கள குடுக்கறனால தான் நம்மனால உயிர் வாழ முடியுது. அதனால இந்த உலகத்துக்கே அச்சாணி போன்றவர்கள் யாரு அப்டின்னா, உழவர்கள் அப்டின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 1032 அதிகாரம் உழவு அப்டிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு இஸ்ரோ வந்து ஒரு லான்ச் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா? என்ன சேட்டலைட் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ மிலிட்டரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் CMS-03 அப்படின்னு சொல்றாங்க இந்த சேட்டலைட். சரியா? இந்த சேட்டலைட்க்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா, GSAT-7R அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்ரெடி 2013ல பார்த்தீங்கன்னா, இந்த GSAT-7 அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? இது வந்து கடலோர பகுதிகள்ல சர்வைலன்ஸ வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு சேட்டலைட் தான். சரிங்களா? அந்த கண்காணிப்பு வசதிகள வந்து மேம்படுத்துவதற்காக. இந்த GSAT-7 உடைய லைஃப் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? லைஃப் டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதனால இப்ப GSAT-7R அப்படிங்கிற சேட்டலைட்ட லான்ச் பண்றோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் CMS-03 அப்படிங்கிற பேர். சரியா? இத எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா, நவம்பர் 2 ஓகேவா? நவம்பர் 2 ஸ்ரீஹரிகோட்டாலருந்து லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் வெஹிக்கிள் என்னன்னா, லான்ச் வெஹிக்கிள் மாக் 3 ஓகேங்களா? LVM-3 அப்படிங்கிற இதுதான் ராக்கெட். சரியா? ஸோ எப்பல்லாம் இந்த சேட்டலைட்டோட எடை வந்து பார்த்தீங்கன்னா, 4400 கிலோகிராம். எப்பல்லாம் ஒரு சேட்டலைட் 4000 கிலோவ தாண்டுதோ, அப்பல்லாம் நம்ம இந்த LVM-3ய வச்சு தான் லான்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா, அது வந்து நெறையா எடை இருக்கக்கூடிய சேட்டலைட்லாம் இந்த LVM-3னால லான்ச் பண்ண முடியும். எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா, நவம்பர் 2 லான்ச் பண்ண போறாங்க. இந்த டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எதிர்காலத்துக்கு தயாராகு அப்படிங்கிற திட்டம். மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு ஃபியூச்சர் ரெடி அப்படிங்கிறது தான் பேர். திட்டத்தோட பேர் என்னன்னா, ஃபியூச்சர் ரெடி அப்படிங்கிற திட்டம். இந்த ஃபியூச்சர் ரெடி அப்படிங்கிற திட்டம் யாரால செயல்படுத்தப்படுது அப்படின்னா, தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த திட்டத்த வந்து செயல்படுத்துறாங்க. என்ன பண்றாங்க இந்த திட்டத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1லிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசஸ்மென்ட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மந்த்தும் ஒரு அசஸ்மென்ட் டெஸ்ட். இந்த அசஸ்மென்ட் எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, லாங்குவேஜ்ல கிராமர், அதுக்கப்புறமா அனலிட்டிக்கல், லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ டெவலப் பண்றதுக்காக, லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்றதுக்காக மந்த்லி ஒவ்வொரு மாசமும் முதல் வாரத்துல இந்த அசஸ்மென்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? தட் இவங்க வந்து ஃபியூச்சர்ல எம்ப்ளாய்மென்ட்க்கு போகணும் அப்படின்னா நெறைய ஆப்டிட்யூட் டெஸ்ட்லாம் எழுத வேண்டியது இருக்கும் இல்லையா? அந்த மாரியான விஷயங்களுக்கு இவங்க ஸ்கூல்ல இருந்தே வந்து ஒரு பிரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபியூச்சர் ரெடி அப்படிங்கிற திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதற்கான அந்த கொஸ்டின்ஸ யார் வந்து செட்டப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங் அதாவது SCRT இருக்காங்க இல்லையா? அவங்க தான் இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே செட்டப் பண்ண போறாங்க. இந்த ஃபியூச்சர் ரெடி திட்டம் யாரு செயல்படுத்துறாங்க? அம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படுது? எதுக்காக? என்ன அப்ஜெக்டிவ்? அந்த அசஸ்மென்ட்லாம் பண்றாங்க. ஃபியூச்சர் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கொஸ்டின யார் செட் பண்றாங்கன்னா, SCRT. இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.